ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா கேழ்வரகு பலாப்பழ கொழுக்கட்டை. எப்போவும் நம்ம அரிசி மாவில் செய்வோம், இந்த தடவை கேழ்வரகில் செய்யலாம். இது இப்போ ஒரு 1/2 கிலோ கேழ்வரகு மாவு எடுத்துக்கோங்க. அதை கடாயில் வறுத்து எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை எடுத்துக்கோங்க. நல்லா கொஞ்சம் மிதமான சூடில் வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து ஆற வச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பூர்ணத்துக்கு வெல்லம் உடச்சி வச்சுக்கோங்க. எவ்வளோ உங்களுக்கு இனிப்பு தேவையோ அவ்வளோ. நெக்ஸ்ட்டு பலாப்பழம், அதை நான் ஒரு 10 சொலை எடுத்துருக்கேன். அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்ல பழமாக இருந்ததுன்னா நம்ம அப்படியே வதக்கினா போதும், இல்லைன்னா நம்ம அரைச்சி போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு அடிகனமான பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கோங்க. நெய் விட்டுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டு கொதிக்க விடுங்க. உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து ஆற வச்சுருக்கோம்ல அந்த மாவை, அதை தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிக்கோங்க. ஏன்னா குட்டி விழுகாமல் இருக்க, அப்போ தான் நமக்கு அந்த பதம் கரெக்டாக வருங்க. இப்போ நம்ம அடுப்பில் அதை வச்சு கிண்டி எடுத்துக்கலாம். இப்போ அது நல்லா தண்ணி கொதிக்கட்டுங்க. தண்ணி இப்போ கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த கேழ்வரகு கொழுக்கட்டை செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ கரைச்சி வச்சுருக்கதை இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறுங்க. நல்லா கிளறணுங்க. நல்லா மாவு அடியில் விட்டு கிண்டுங்க, அப்போ தான் வேகும். நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா கொஞ்சம் மாவு டைட்டாக தாங்க இருக்கும், நம்ம தான் நல்லா கிண்டணும். இது கிளறுல தாங்க இருக்குது. நல்லா கிளறுங்க. இந்த மாவு நல்லா வேகுங்க. நீங்கள் நல்லா அடியில் விட்டு கிளறுங்க. அவங்க கிளறுறாங்க பாருங்கள் அம்மா. நெக்ஸ்ட்டு நல்லா கிளறுங்க. இப்படி நல்லா மாவு வெந்து வந்துடுங்க நல்லா. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க. நெய் ஒரு ஸ்பூன் எடுத்து விட்டுக்கலாம். நல்லா மாவு வெந்ததுக்கப்புறம் தான் நெய் ஊற்றணும். நல்லா போடுங்க. போட்டு கிளறுங்க. அவ்வளோதாங்க. இனிமேல் இதை ஆற வைக்கிறது தான் வேலை. நெக்ஸ்ட்டு பூர்ணத்துக்கு ஒரு கடாயில் நெய் விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அந்த பலாப்பழத்தை அரைச்ச விழுது அதில் கொட்டி வதக்கணுங்க. நெக்ஸ்ட்டு ஏலக்காய், ஒரு 4 ஏலக்காய் இடித்து வச்சுருக்கேங்க, அதை சேர்த்து வதக்குங்க. நெக்ஸ்ட்டு வெல்லம் உடச்சி வச்சுருக்கோம். அடுப்பு ஸ்லோவில் வச்சுட்டு வெல்லத்தை உடச்சி வச்ச வெல்லத்தை இப்போ போட போகிறோங்க. இதை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட் வெல்லம் போடுறோங்க. இனிப்புக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ பூர்ணம் தேவையோ அதுக்கேற்ற அளவு போடுங்க. நெக்ஸ்ட்டு தேங்காய் துருவி வச்சுருக்கோங்க. இதை நல்லா சுண்டி கொஞ்சம் தண்ணி வற்றணுங்க. ஏன்னா வெல்லத்தில் தண்ணி விடும். லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இனிப்பு கண்ட்ரோல் ஆகும். நல்லா கொதித்து வருதுங்க. நல்லா கிண்டுங்க. நீங்கள் இந்த சேனல் பார்த்துட்டு வரவங்க என்னோடய சமையல் வீடியோவை கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. நெக்ஸ்ட்டு துருவன தேங்காவை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ தேங்காய் வேணுமோ அவ்வளோ தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு வதக்கி வச்சுக்கோங்க. என்னோடய சேனல் ரெகுலராக பார்க்குறவங்க சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்குங்க. இதை இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஓரமாக வச்சிடலாங்க. இனிமேல் நம்ம கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிக்கலாங்க. ஒரு வாழை இலை எடுத்துக்கோங்க. அதில் உருண்டை பிடிச்சி தட்டுறாங்க பாருங்கள். அது மாதிரி தட்டிட்டு நெக்ஸ்ட்டு கொஞ்சம் பூர்ணத்தை வச்சுட்டு இலையை மடக்கி வைக்க வேண்டியதாங்க. இப்படி ஒவ்வொரு கொழுக்கட்டையாக இப்படி அழகாக வைங்க.
இப்போ இட்லி குண்டானில் ஒரு தண்ணி ஊற்றி வேக வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த கொழுக்கட்டை இதெல்லாம் எடுத்து வேக வச்சு எடுத்துக்கணுங்க. இது வேகிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் ஆகுங்க. இது இப்போ வெந்து வந்துருச்சுங்க. ஒரு தட்டில் எடுத்து ஆற வச்சுக்கோங்க. எடுத்த உடனே ஒரு மாதிரி கொலன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆற வச்சு எடுத்திங்கன்னா இப்படி அழகாக நல்லா வந்திருக்கோங்க. இப்படி பிச்சு பாருங்கள். சூப்பராக செம்ம டேஸ்ட்டுங்க. இதை நான் சொல்லக்கூடாது, நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலுங்க. தேங்க்யூ.